தத்துவங்கள் என்று முன்னமே சொன்ன ஐந்தும், முன்னமே எங்க சொன்னார்? முதல் சூத்திரத்திலே சொல்லிட்டார். இத்தகைமையின் இயம்பும் 31மாக இவை தத்துவம் 36ஆம். சைத்தன்யங்கள் ஐந்தும் சித்து அசித்து ஆன்மா ஒன்று 30ம் அசித்தே செப்பின். இப்போ 36 கருவி, 31 இப்போ சொல்லியாச்சு, 5 ஏற்கனவே சொல்லியாச்சு. முதல் நூற்பால 5 சொல்லிட்டார் இல்லைங்களா? எது எத்தனாவது பாட்டில் சொன்னார் தெரியுமா? அதெல்லாம் அங்கங்கே எழுதி வைக்கணும். வித்தைகள், வித்தை ஈசர், சாதாக்கியம், சக்தி, சிவங்கள் ஐந்தும் சுத்த தத்துவங்கள் அப்படின்னு முன்னாடியே சொல்லி இருக்கிறார். எத்தனாவது பாட்டில் சொல்லியிருக்கிறாரு? 45. சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்றாரு, காலம் நீங்கிய நிலைமையாலே முற்பாடு பிற்பாடு வைத்திலர் நெத்தமென்று உரைப்பர் அப்படின்னு இன்னொரு இடத்துலையும் சொல்றாரு. சரிங்களா? சரி, அதை அங்கே பார்த்துக்குங்க. எனவே 5 ஏற்கனவே சொல்லியாச்சு, 31 இப்போ விரிவாக சொல்லி இருக்கிறோம். எனவே இவ்வீவு பற்றி மேலை சூத்திரத்தில் கூறி போர்ந்த சுத்த தத்துவங்கள் ஐந்துடன் இத்தகைமையின் இயம்பும் இவை 31ம் ஆக ஈண்டு குணம் பொருந்தக்கூடிய தத்துவங்கள் 31ம் உட்பட 36 தத்துவமாம். தொகையான் 36 தத்துவங்களாம். ஆக மொத்தம் தத்துவங்கள் 36. செப்பின் ஐந்தும் சைத்தன்யங்கள் சொல்லுமிடத்து இவற்றுள் முன்னைய ஐந்தும் சடமாயினும் சிற்சக்திக்கு சுதந்திர வடிவு ஆகலின் சைத்தன்யம் எனப்படும். சைத்தன்யம்னா என்னது? அறிவுடையது. மேலே சொன்ன 5 எது? சிவதத்துவம். சிவதத்துவம் 5ம் சடந்தான், 5ம் சடந்தான். ஆனால் பெருமான் நேர தொழில் செய்யறதுனால அது அறிவுடையது என்றும் சொல்லலாம். உண்மையில் சடமாக இருந்தாலும் பெருமான் நேராக தொழில் செய்கிறதுனால அது என்ன செய்யலாம்? அறிவுடையதுன்னு சொல்லலாம். ஒரு வாரம் சொல்லலாம். ஏன்னா இதை நோக்க அது எப்படி இருக்கு? ரொம்ப அருமையாக இருக்குது. பெருமானே நேராக தொழில் செய்கிறான், அதனால் அது எப்படி இருக்கும்? சிறப்பாக இருக்கும் இல்லையா? அதனால் அதை சைத்தன்யம் அறிவுடையது என்றும் சொல்லலாம். ஏன்னா பெருமானுக்கு அது சுதந்திர வடிவம். ஆன்மா ஒன்று சித்து. ஆன்மா என்பது இங்கே புருடன் ஒரு வகையில் சித்து, ஒரு வகையில் அசித்து. கருவியால் அது அசத்து ஆயினும் அது எனது கால நீதி கலை வித்தை அராகமெல்லாம் கூடி ஆன்மா என்று ஒருவாற்றான் சொல்லப்படுவது. புருடன்னு சொன்னாவே அங்கே என்னது? ஆன்மா போய் அங்கே நிற்குது. சரியா? கருவி சடந்தான், ஆனால் ஆன்மா போய் அதில் நிற்குது. அதனால் அது என்னன்னு சொல்லலாம்? சித்துன்னு சொல்லலாங்க. சடன்னு சொல்லலாம், சித்துன்னு சொல்லலாம். அதனால் இது என்னது? சித்து கூட்டல் அசித்து, சித்து. ஒன்று சித்து, ஒன்று சித்து. ஒன்று என்பது 5, மேலே இருக்கிற 5 சித்து பொருள். காரணம் என்னது? பெருமானே நேராக தொழில் செய்கிறதுனால அதை சித்துன்னு சொல்லலாம். புருட தத்துவம் ஆன்மா நேராக நிற்குது. ஆன்மாவுக்கு மிக நெருக்கமான தத்துவம் புருட தத்துவம். அதனால் அது என்ன செய்யலாம்? ஒரு வகையால் சித்து, ஒரு வகையால் அசித்து. எனவே அது சித்துன்னு சொல்லலாம். ஒன்று சித்து. புருடன் தத்துவம் ஒன்று சாதலில் வண்ணமாகி சித்து எனப்படும். 30ம் அசித்தே. ஏனை 30ம் அகுதொழிய 30ம் அசித்தே எனப்படும் என்க. 36ல் 30 சடம், 1 ஒரு வகையில் சடம், ஒரு வகையில் சித்து, 5 சித்துன்னு சொல்லலாம். இயைவு பற்றி ஒளிப்பறி பாருங்க. இயைவு பற்றி மேலை சூத்திரத்தில் கூறி போர்ந்த சுத்த தத்துவங்கள் 5உடன் ஈண்டு கூறிய தத்துவங்கள் 31ம் உள்பட தொகையான் 36 தத்துவமாம்.
இவற்றுள் முன்னைய ஐந்தும் சடமாயினும் சிற்சக்திக்கு சுதந்திர வடிவு ஆகலான் சைத்தன்யம் எனப்படும் சித்து என்று சொல்லப்படும். ஏனைய 31 புருடதத்துவம் சார்தலின் வண்ணமாய் சித்த சித்து எனப்படும். அகுதொழிந்த 30 அசித்தெனவே படும் என்பதாம். சித்த சித்து என்பது தமிழ் முடிவு. வடமொழியில் இப்படி இல்லை. சித்த சித்து என்பது ஒரு வகையான் சித்து, ஒரு வகையான் அசித்து. எனவே அது தமிழ் மொழி மரபு. இதானே மேற்கூறி போந்த தத்துவங்களுக்கு தொகையும் அவற்றினது இயல்பும் கூறப்பட்ட தத்துவம் 36. 5 ஏற்கனவே சொல்லியாச்சு. 31 வித்யா தத்துவம் 7, ஆன்ம தத்துவம் 24. 24 அந்த கரணம் 4, ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5, தன்மாத்திரை 5, பூதம் 5 என்று தொகையை சொல்லி ஒவ்வொன்றுக்கும் என்ன குணம், என்ன தொழில், அதுக்கு அதிதெய்வம் யார் என்று எல்லாத்தையும் இதுவாரும் விரிவாக சொல்லியாச்சு.